ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டத்திற்கு அமைய நீதிமன்றம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு விசேட பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிய மேல் நீதிமன்றங்கள் சிலவற்றை விரைவில் ஸ்தாபிப்பதற்கான தேவை இனங்காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொது நிர்வாக அமைச்சின் கீழ் காணப்பட்ட கட்டிடங்கள் சிலவற்றை நீதிமன்ற அமைச்சுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கொழும்பு 7 கிரேகரி வீதியில் உள்ள B88 முகவரியில் உள்ள கட்டிடம், கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள C76 என்ற முகவரியில் உள்ள கட்டிடம், கொழும்பு 7 விஜயராம வீதியில் உள்ள B108 எனும் இலக்கத்தில் உள்ள கட்டிடம் மற்றும் கொழும்பு 7 ஸ்டேன்மோ சந்திரவங்ச இலக்கம் B12 உள்ள கட்டிடம் என்பன அதற்காக கையளிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் அதிவேக வீதிகளில் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கி மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான கட்டளைகளுக்கான அனுமதியை பெறுவதற்கு அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிவேக வீதிகளில் இடம்பெறும் விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் சகல வாகனங்களிலும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன் மறுசீரமைப்புக்கான அனுமதியை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டின் பின்னர் வாகனம் செலுத்தும் சாரதிகளை பரிசோதிப்பதற்கான இயலுமை உள்ளிட்ட கட்டளைகள் உள்ளடங்கிய அதிவிசேட வர்த்தமானி உத்தரவை அறிவித்து வர்த்தமானி அறிவித்தரை வெளியிட்டு அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தின் பல்வேறு நிறுவனங்களில் காணப்படும் பயன்பாடற்ற மற்றும் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்களை பயன்பாட்டுக்காக பெற்றுக்கொள்ளும் யோசனைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்திய பல்துறை அன்பளிப்பின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள 33 வேலை திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.